ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஆப்டி 10 உடைய டே 12, அதாவது டே 11 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில நம்ம ஒரு வீடியோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. சாரி, இனிமேல் நமக்கு வந்து ரெகுலராக இந்த ஆப்டி 10 சீரிஸ் வந்துடும். பாருங்க, கலர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். ரெட் கலரில் நம்ம நெருப்பு மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு 10 பிஓ அப்ளிகேஷன் சம்ஸ், பிஓ பிரிலிம்ஸ் லெவல் அப்ளிகேஷன் சம்ஸ் ஒரு ரியல் எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ, பிரிலிம்ஸ், கிளரிக்கல் பிரிலிம்ஸ் எல்லா பிரிலிம்ஸுமே நீங்க வந்து இந்த செஷன் வந்து பார்க்கலாம். ஆப்டிடியூட் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து நிறைய பேர் வீக்கா இருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு சம்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு நுணுக்கங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து டாப் ரைட் கார்னர்ல 50 செகண்ட்ஸ் டைமர் ஓடும். நீங்களும் பேப்பர் பென் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. நானும் சால்வ் பண்றேன் அந்த டைமருக்குள்ள. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றது. நீங்க இதை விட ஷார்ட்டா போட்டீங்க அப்படின்னா மறக்காம வந்து நம்ம கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். சரிங்களா? வாங்க நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் சம்குள்ள போயிடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸா வந்து சேரும். இப்போ நிறைய ஆப்டிடியூட் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். கிளாக் டிக் டிக். இருபத்தெட்டு 80 more 16 48 x is equal to 240 x. என்ன கேட்குறான்? செல்லிங் ப்ரைஸ் 1 and 2னா 5 இன்ட்டு 5னா இன்ட்டு 5னா 2வா? 556 போட்டேன். 560 இருக்கு, ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி. இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான் மக்களே. இருக்கிறதுலே ஷார்ட்டா எப்படி போடலாம்னு பார்ப்போம். நீங்க இதை விட நீங்க அலிகேஷன் சம்திங் யூஸ் பண்ணி அலிகேஷன் இதுல போட முடியாது. வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 100 140 ஆஸ் யூஸ்வல் above 40%. டிஸ்கவுண்ட் 20னா 14 140ல 20 எவ்வளவு? 28 டிஸ்கவுண்ட். ஏன்னா அப்படியே மைண்ட்லேயே போடுங்க. 10% வந்து 14, 20% வந்து 28. 28 போச்சுன்னா ரிமைனிங் 12 இருக்கும். ஸோ 112 இங்கே எழுதிட்டேன். ஓகே. அடுத்து சார், இந்த மாதிரி இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 லெஸ்னா 100 லெஸ். செல்லிங் ப்ரைஸ் இந்த 112 தான் இப்படி எழுதியிருக்கேன். அவசரத்தில் எழுதுனேன். இஸ் 80 மோர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டையும் அப்படி எழுதிட்டேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் வந்து 60% ஆமா. அப்போ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ்னா இதுல 60% எவ்வளவு? 100x 60% 60x. -100 இருக்கு, அதுக்கு 60. இது வந்து ப்ராஃபிட். சரிங்களா? இதுக்கு நம்ம செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணணும். இதைத்தான் நான் டைரக்டா வந்து 116 போட்டிருக்கேன். இங்க 100யும் 60 ஆட் பண்ணி 116 போட்டு ஈக்குவல் டு திஸ் செல்லிங் ப்ரைஸ், சேஞ்ச் ஆன செல்லிங் ப்ரைஸ். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா 100x வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்படி போட்டீங்க அப்படின்னா, ஆனா அவன் கேட்டிருக்கிறது 112x. எக்ஸ் வந்து 5னா 112 எவ்வளவு? அப்படியே இன்டூ 5 பண்ணுங்க. இன்டூ 5க்கு வேதிக் மேக்ஸ்டுக்கு வந்து பை 2 பண்ணணும். 5 6 ஒரு 0 போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? பாருங்க, ஆப்ஷன் ஆன்சர் ஸ்லைடு போய் பார்த்துடலாம். இன்கேஸ் புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்லை நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். டைம் அண்ட் ஒர்க். ரெண்டு 4 5 3TP4 30/4. Okay. After 20 hours pipe is closed. 20 hours before completion R is closed. So P வந்து into 20னா 75 into 2 வந்து 150 டன்னு. ரிமைனிங் 150 இருக்கும். X வந்து வச்சோம்னா 20 hours before completion.
கொஞ்சம் எல்லாமே ட்விஸ்டடான சம்ஸ் தான் மக்களே. கொஞ்சம் இன்னைக்கு பிஓ ப்ரிலிம்ஸ் என்னாலையும் போட முடியல, நீங்களும் போட முடியல. போட்டிங்கன்னா வேற லெவல். சரி வாங்க, நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்க கூடயே சால்வ் பண்றேன். பாத்தீங்களா, நானுமே ஃபெயில் ஆகுறேன். ஸோ வந்து நீங்க டைமருக்குள்ள முடிக்கலாம்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்ரோச் கத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இது மாதிரி டைம் அண்ட் ஒர்க்ல இப்படி எழுதிடுவீங்க 40 16. அவன் என்ன கொடுத்துருக்கான், ஆர் வந்து 60% வந்து 45 ஹார்ஸ். அப்போ 100% எவ்வளவு, அதை தான் இங்கே போட்டிருக்கோம், 75. ஓகே சார், பிக்யூஆர் போட்டிங்க சார். அடுத்து எல்சிஎம் வந்து 300 எடுக்கலாம் சார். 300 எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நம்ம வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா 40 60 எல்சிஎம் எவ்வளோ, 75க்கு அப்படியே 600 எடுத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும் மக்களே. அப்படியே 600 எடுத்துக்கலாமா, கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? இல்லை நம்ம 300 எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஸோ இது என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஆஃப்டர் 20 ஹார்ஸ் பி இஸ் க்ளோஸ்ட். அப்போது பைப்பை திறந்து 20 மணி நேரம் பி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், ஓகே. இப்போ 20 மணி நேரத்தை பி பண்ணால் 7.5 இன்டூ 20 எவ்வளவு, 75 இன்டூ 2 தான் கேட்குறாங்க, 150. ஸோ 300ல் 150 பார்ட் ஆல்ரெடி முடிஞ்சுது. ரிமைனிங் 150 பார்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் கியூவை பற்றி கொடுக்கவே இல்லை. ஸோ கியூ ஒர்க்டு ஃபார் ஹோல் ஹார்ஸ். ஓகே, டோட்டல் ஹார்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கியூவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 5x வந்து கியூ வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஓகே, ஆர் வந்து எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காங்க, இதை விட்டுருங்க. ப்ளஸ் ஆர் வந்து 4 இன்டூ எக்ஸு மைனஸ் 20 ஹார்ஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். இதை போட்டு இதோட ஈக்குவல் டு 115 போட்டுறணும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிங்க. 5 + 4 எவ்வளோ, 9. 9x - 80. ஸோ 80 அந்த பக்கம் போச்சுன்னா 230. ஸோ 230/9 எவ்வளவு? அவன் என்ன கேட்குறான், ஹவு லாங் தானே, 230/9 தான் ஆன்சர். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 வரும், மேலே 5 வரும், 45 5னா 50னா 45, ரிமைனிங் இன்னொரு 5 வரும். ஸோ இன்னொரு 5, 25.5 இருக்கா, இருக்கு. பாருங்க, ஆப்ஷன் ஏ 25.55 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஒரு ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சம். இப்படித்தான் வந்து கால்குலேட்டிவா இருக்கும் கொஞ்சமா, இல்ல ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சம். நீ அடுத்தடுத்து போக போக ப்ரிலிம்ஸ் தான். வாங்க வாங்க வெடுக்குன்னு சால்வ் பண்ணுங்க. Speed of twice the car speed. Opposite direction 72, 4 20 into 18 எவ்வளோ, 360. லென்த் கண்டுபிடிச்சாச்சா. ட்ரெயின் ஸ்பீட் இஸ், how long train take, 144 60 500. ட்ரெயின் எவ்வளோ, ட்ரெயின் வந்து 48 5 into 18, இது 100 into 18 இது 24, இது 9, இது 3, இது 8, 300/8, 150/4, 75/2, 37.5. போட்டேன் ஆப்ஷன் ஏ. டக்குன்னு 300/8 வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வாங்க நான் எப்படின்னு சொல்லட்டுமா. இது வந்து பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் சம். பாருங்க, இப்போ ட்ரெயின் கிராசஸர் கார் வந்து அதனுடைய லென்த் வந்து நீங்க அஷ்யூம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சம்ல. அது இங்க மென்ஷன் பண்ணல, சாரி, சரிங்களா. அது மென்ஷன் பண்ணாட்டி நீங்க இப்படித்தான் எடுத்துக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இங்க பிளஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்பீடு தான் நான் பிளஸ் பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறேன். 24 வந்து கார் கிவன். அடுத்து ஸ்பீட் ஆஃப், இங்க பாருங்க, ட்வைஸ் த கார் ஸ்பீடுன்னு இருக்காங்க, ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ இது வந்து ட்ரெயின். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ, 72 சார். இதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. இது வந்து km/hல இருக்கு. இதை வந்து 72 into 5/18. நான் அப்படியே மைண்ட்லேயே வந்து 18th டேபிள் அடிச்சு கொடுத்து 4ன்னு போட்டேன். இங்கே பாருங்க, 4ன்னு ஒரு வேல்யூ போட்டிருப்பேன் பாருங்க. இது ரஃப் ஷீட்டில் எழுதும் போது இப்படி தான் எழுதணும். 20. இது ரிலேட்டிவ் ஸ்பீடு. இதை வச்சு ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு தெரியும், ரிலேட்டிவ் செகண்ட்ஸ் 18 செகண்ட்ஸ் தெரியும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 360. ட்ரெயின் லென்த் ஓகே சார். அடுத்து பிளாட்ஃபார்ம் 140 + 140 எவ்வளோ, 500. இந்த 500ங்கிற பிளாட்ஃபார்மை ட்ரெயினோட ஸ்பீடு 48ஆல் டிவைட் பண்ணணும். இன்டூ இங்கே 5
டிவைடட் பை 18 அப்படியே மேலே போயிடும் இன்டூ 18. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 37.5. சரிங்களா? செகண்ட்ஸில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ 37.5 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். யாரும் டைமருக்குள்ளே போடல அப்படின்னு டென்ஷன் ஆகிக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வரங்காட்டி கொஞ்சம் நல்லா டஃப்பான லெவல் சம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். போக கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய ட்ரிக்ஸும் இருக்கு. ஆவரேஜில் நான் 2-3 ட்ரிக்ஸ் எடுத்து வந்திருக்கேன் இன்னைக்கு. நீங்கள் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரிக்ஸ் எல்லாம். ஜஸ்ட் அப்ரோச்சுக்காக வீடியோ பாருங்க. அடுத்த சம்மு. ஸ்பீட் ரேஷியோ simultaneously from the same point in the same direction. Oh, after 15 minutes, it took 2 kilometers. They now travel in the same. First, கண்டுபிடிச்சிடலாம். 8 km/h. 5 into 8 பண்ணிக்கணும். 40 32. Same time in opposite direction 40 30 72. Same time அதே 15 நிமிஷம். 72 into 1/4. 15 1/4 தானே? எஸ். அவன் என்ன டிஸ்டன்ஸ் தானே கேட்குறான். எஸ், டிஸ்டன்ஸ்னா 1/4 போட்டால் 18. பாருங்க, 72/4 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேனே, மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ட்ரெயின் அந்த சம்ஸ்ல 18th டேபிள்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எப்படி கேட்டாலும் சொல்லணும். சரிங்களா? இப்போ திடீர்னு 18 6R கேட்டால் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு சொல்லணும். 18 6R எவ்வளோ? 108 அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு மைண்ட்லேயே டக்குன்னு வரணும். சரியா? சரி, இப்போ பாருங்க, இந்த சம் பார்ப்போம். 5 4 இருக்கு சார். ரிலேட்டிவ் ஸ்பீடில் இங்கே இது ஒரு ட்ரிக்கு பாருங்க. சைமல்டேனியஸ்லி இங்கே பாருங்க, ஒரே பாயிண்ட் இருக்கு. ஒரே போல்ல இருந்து 2 பேர் ஷார்ட் பண்ணுறாங்க. 15 மினிட்ஸில் இவன் இவ்வளோ தான் போயிருக்கான், இவன் இவ்வளோ போயிட்டான். இந்த 15 மினிட்ஸுக்கு இது வந்து 2 கிலோமீட்டர் ஆமாம் டிஃப்ரென்ஸு. அப்போ 1 மணி நேரத்துக்கு 60க்கு எவ்வளவுன்னு போட்டால் 8 km/h. ஏன்னா 60 நிமிஷம் 60 மினிட்ஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 1 மணி நேரத்தில் 8 km/h டிஃப்ரென்ஸ் இருக்கும். நமக்கு ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் தானே தேவை. ஸோ 8 km/h. ஏன்னா ஸ்பீடு வந்து பர் ஹார் 1 ஹாரில் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ்னு பார்த்து அந்த டிஃப்ரென்ஸை ரிலேட்டிவ் ஸ்பீடாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய கான்செப்ட். டிஃப்ரென்ஸ். இப்போ அவன் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான்? 5 4ன்னு கொடுத்துருக்கான். இதோடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இந்த 1 பார்ட் தான் 8 அப்படின்னா இந்த ரேஷியோ கிடச்சிரும் உங்களுக்கு. 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க 5 4. ஸோ ஆக்சுவல் ஸ்பீடு கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் டைம் அதே 15 நிமிஷம் டிவைடட் பை 60. அதுதான் 1/4 நான் எழுதியிருக்கேன். 15ங்கிறது by 4 தானே. 60 நிமிஷத்தில் 15ங்கிறது 1/4. 1/4 மணி நேரம். அதை தான் 1/4 எழுதியிருக்கேன். இன்டூ 40 + 32. ஒய்? பிகாஸ் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறங்காட்டி நான் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்? இதுதான் உங்களுக்கான 18. பாருங்க, 18 கிலோமீட்டர் தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். 5th சம் டக்குன்னு போடுங்க. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? இதுக்கு போடுங்க. ஆவரேஜ் ஸ்பீட்க்கு 30% distance in 3 hours. ஆவரேஜ் ஸ்பீட் 3 hours. ரிமைனிங் 70 இருக்கும். அதில் 80% 42. 2 into 3 6 hours. So இன்னொரு 20% of 40 எவ்வளவு? 15 into 42 இல்லையா? 63 போட்டேன். 9/9 வந்து 1 hour. 6 + 4 10. 450 எவ்வளோ? 45 இருக்கா? ஆப்ஷன் டி பாருங்க. என்னாலையுமே சால்வ் பண்ண முடியல. இன்னொருக்கா டைமர் ஸ்டார்ட் ஆகுது. சாரி, கிளிச், டெக்னிக்கல் கிளிச் மக்களே. ஐயோ, இது எப்படி நிப்பாட்டுறது? பாருங்க, ஆப்ஷன் டி 45. ஓகே, இதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். சார், அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆவரேஜ் ஸ்பீடு. அதை வச்சுட்டாலே ஒன்று நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸை அஷ்யூம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்து வெளியில் எழுதிக்கணும்.
தனியா டைம் எடுத்து வெளியில கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்க ஆவரேஜ்ன்னு கேட்டோனே 42 பிளஸ் 63லாம் போட்டு கண்டுபிடிக்க கூடாது. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். டிடி. டோட்டல் டைம் எடுக்கணும். இப்ப நான் டோட்டல் டைம் எடுக்கணும். இது 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தனியா எழுதணும். பாருங்க. 30% டிஸ்டன்ஸ் வந்து 3 ஹார்ஸ் ஆமா. எல்லாரும் 30% ஆஃப் 450 கண்டே பிடிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து 3 ஹார்ஸ்ன்னு மட்டும் தான். டைம் தானே தேவை. 3 ஹார்ஸ். அடுத்ததுக்கு டைரக்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. எல்லாரும் 30னா 30 இன்டு 45 அந்த மாதிரி போட்டு அந்த ஸ்பீடு அவன் கேட்கவே இல்லை. நமக்கு தேவை இது 2 எண்ணம் தான். பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கான் 8 அதாவது ரிமைனிங் 70% டிஸ்டன்ஸ் இருக்கு. அதுல 80% ஆமா. ஸோ அதுல 80%னா 56. ரிமைனிங் அந்த 80% கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் அது அது த ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னில இந்த 70ல 80 ஓகே. இந்த 70ல இன்னொரு பேலன்ஸ் 20 தானே இருக்கும். அது 14. சரிங்களா? இதை 2 ஆட் பண்ணி 70 வந்துடும். இந்த ஸ்பிளிட் அப் percentage ஆஃப் 450 அப்படின்னா இன்டூ 4.5 45 பை 100 450 பை 100 வரும் 4.5 ஆகும். இதே மாதிரி இன்டூ 4.5 இந்த டைம் கண்டுபிடிக்க போறோம். இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த ஸ்பீடு 42 இந்த ஸ்பீடு 63 போட்டிங்கன்னா இங்கே ஒரு டைம் வரும் இங்கே ஒரு டைம் வரும். சரிங்களா? இங்கே என்ன டைம் வரும்னா நீங்கள் அப்படியே அடிச்சு கொடுங்க. 14th டேபிளால் டேரெக்டாக அடிச்சு கொடுங்க. சும்மா ஒவ்வொன்றா செகண்ட் டேபிள்ல அடிக்கக்கூடாது. 4-3ன்னு வரும். 4 இன்ட்டு 4.5 பை 3 எவ்வளோ? இது 1.5 1.5 3 6. இது நம்ம 2 டைம்ஸு இது 9 டைம்ஸு அவ்வளோதான் 1. ஓகே டோட்டல் டைம் வந்து 10 ஹவர்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 450. பாருங்க 45 சிம்பிளாக போடணும். சரிங்களா? ஓகே 6th சம் சால்வ் பண்ணிடலாமா? டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ்ஐசிஐ பேங்க் பிஓவில் வரும். சரி சால்வ் பண்ணுங்க. எக்ஸ்பிளானிங் இன்ட்ரெஸ்ட் சிஐ 2 வருஷத்துலையா 32.25னா 2.25 15 ஸ்கொயர். ஓ எக்ஸ் ப்ளஸ் 10 வந்து 15னா எக்ஸ் வந்து 10 15 x is equal to 10. What would be the compound interest for the same principal? x plus 10 to 20. Same principal. 100ங்கிறாங்க. ஈஸி தான் இது. 44 தான் ஆன்சர். 0 வந்து பூரா 10,000 இருக்கிறங்காட்டி டக்குன்னு போட்டுடலாம். டக்கு ஈஸி ட்ரிக்கு பார்க்கலாமா? இப்போ பாருங்க சார் எப்போவுமே 2 வருஷத்துக்கான ஒரு ட்ரிக்கு வச்சுக்கோங்க. a plus b plus ab by 100 அதே மாதிரி a plus a ஸ்கொயர் by 100. இப்போ இது எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் தான். இப்போ 15% ஒரு வருஷத்துக்கு போட்டால் 2 வருஷத்துக்கு போட்டால் அதே சிஐயில் இது போட்டால் எப்படின்னா இப்போ பாருங்க நான் சொல்கிறேன். இப்போ 32.25 இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது வந்து 2.25 முடியுது பார்த்தீங்களா 2 வருஷத்தில். 225ங்கிறது 15 ஸ்கொயர்னு பார்த்தோன்னே எழுதிட்டேன். இதே நீங்கள் வேறு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ பாருங்கள் 20 அதாவது இங்கே பாருங்கள் 20% கண்டுபிடி. இப்போ ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் 15 கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 5 வந்து 15னா எக்ஸ் வந்து 10 ஆகும். ஓகே அப்போ 20%க்கு சேம் இதே மெத்தடில் 2% 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. இப்போ 20 எப்படி சார் 44 ஆச்சுன்னா 20 + 20 + 20 ஸ்கொயர் பை 100 ஈக்குவல் டு 44. இதுதான் 2 வருஷத்துக்கான எஃபெக்டிவ் பர்சன்டேஜ். நான் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 32.25 பார்த்தோன்னே இப்போ பாருங்கள் பார்த்தோன்னே இந்த 2.25 இங்கே வந்து 44.00ன்னு இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூவையும் இந்த 2 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 400. சரியா? இதே மாதிரி வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 16க்கு சொல்லட்டா? 16 + 16 256. 32 256னா 34.56 இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டு தானே? இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை எடுக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது முடியுது பார்த்தீங்களா இந்த டெசிமலு இதோட வச்சு தான் எடுக்கணும். இந்த மெத்தட் புரியுதுங்களா? இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணி 15 கண்டுபிடிச்சிருக்கேன். இது கரெக்டு தானே? 16 16 32 256 2.56 கரெக்டு தான். நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 34.56. அப்போ இங்கே வந்து இங்கே ஹோல் நம்பராக இருக்கிறங்காட்டி அப்படியே இது இதாக வந்துச்சு மக்களே. ஓகேவா? இங்கே 30 இருக்கிறங்காட்டி அது ஹோல் நம்பராக இருக்கிறங்காட்டி அந்த இதோட வந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது டெசிமல் பாயிண்ட் தான் பார்க்கணும். 2 வருஷத்துக்கு கேட்டால் மட்டும். இதே 3 வருஷத்துக்கு கேட்டால் இதை 44லேருந்து எடுக்கணும்.
ஸோ நீங்கள் 10,000 இருக்கிறங்காட்டி நம்ம 100 அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம 44 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். பாருங்க ஆப்ஷன் ஏ 4400 7th சம் சால்வ் பண்ணுங்க. இது இன்னொரு ட்ரிக்கு, நீங்கள் டைமுக்குள்ளே போடாட்டி இது பண்ண வேண்டாம். இது ஒரு நான் ட்ரிக் சொல்லித்தரேன். A saves 20%. 4 வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சேவ் பண்ணிட்டான இன்கம். B saves 45 40 2/5 2 போயிடுச்சு. அப்புறம் ஓகே இன்கம் எவ்வளோ 360 720 ஆவரேஜ் ஆஃப் இது வந்து டோட்டலாக கொடுத்துட்டான் 522. இப்போ 1 இது பை போட்டால் 140 144. இப்போ போடுங்க 3 - 4 வந்து 1 part is equal to 522 minus 400 இன்னொரு 22 களி சாரி 144 into 3 எவ்வளோ 300 420 432 432 minus 522. சரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சாரி சார் இது எப்படி போடலாம் தெரியுமாங்க சார்? இது ஒரு மெத்தட் இருக்கு சார். அதாவது சார் இது பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க சார். கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் போகும், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி மாடல் சம்ஸ் வந்துச்சுன்னா சரி ஓகே இது வந்து 5x இது x இது y இது y இந்த மாதிரி x plus y ஒரு 2 டேர்ம் வச்சு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் இதனுடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னுடைய கான்செப்ட். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், A saves 20% ஆஃப் ஹிஸ் இன்கம். 5 ஒரு பங்கை சேவ் பண்ணிடுறான் சேவிங்ஸ். அப்போ ரிமைனிங் 4x வந்து எக்ஸ்பெண்டிச்சர். சேவிங்ஸ் இவன்ட் எவ்வளோ ஒரு 5 2 பங்கு 40% சேவிங்ஸ். ரிமைனிங்கில் 3 பங்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர். பட் நம்ம கிட்ட இருக்கிறதா இந்த இன்கம் ரெண்டோட வேல்யூ தெரியும். 5x plus 5y equal to 720. நான் அப்படியே 5 இது பண்ணுறேன், அடிச்சு கொடுக்குறேன். 5 அடிச்சு கொடுத்தா இங்கே 1 இங்கே ஒரு 1 இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 144. ஓகே இதே மாதிரி இங்கே y அதாவது இதே மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷன் 4x plus 3y equal to 522. இங்கே காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதையும் 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 பண்ணீங்க அப்படின்னா 1 3 1 4 4 - 3 1 பார்ட் தான் வரும். இது இப்படி எழுதிக்கங்க இந்த 1 பார்ட். அப்புறமா இந்த 1ஐயும் இதையும் இந்த 1ஐயும் இதையும் இப்போ பாருங்க. நான் ஆன்சர் ஸ்லைடில் போய் ஆன்சர் இதுதான் மக்களே, நான் ஆன்சர் ஸ்லைடில் போய் எழுதி காமிக்கிறேன். இங்கே என்ன 1 1 இங்கே என்ன இருந்துச்சு 720/5 எவ்வளோ 144. ஓகே இங்கே வந்து என்ன இருந்துச்சு பார்த்துக்கலாம் 4 3 இங்கே எவ்வளோ 522. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றது, இது எக்ஸ்ல இருக்கு இது ஒய்ல இருக்கு சரியா. இது இந்த இதுல பண்ணணும், அப்புறமா இதுல இருந்து இதுல பண்ணணும் ஓகேவா. ஸோ இதுல இருந்து இதை பண்ணீங்க அப்படின்னா 3 - 4 இங்கே 3 இங்கே 4 இருக்கும். 4 - 3 is equal to இதே மாதிரி இங்கே பண்ணுங்க 522 minus 144 into 3 என்ன 300 432. இப்படி ரெண்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. என்ன வேல்யூ வரும் 1 பார்ட் தான் வந்து எவ்வளோ 90 வரும். இந்த 1 பார்ட் 19 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் யோசிங்க. இங்கே பாருங்க தென் ஃபைண்ட் த சேவிங்ஸ் ஆஃப் பினா 5 3 இருக்கா 2y தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகே சரியா. இப்போ பாருங்க இப்போ 1 பார்ட் 19 கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து எக்ஸ் மக்களே, ஏன்னா இங்கே 1 பார்ட் 90 எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஒய் வேணும்னா நீங்கள் இதை இந்த பக்கம் போடணும்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸ் பார்ட்டு தான் 90னா இந்த ஈக்குவேஷனில் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போயிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுங்க. இப்போ பாருங்க இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க x plus y 144னு இருக்கு. இது நீங்கள் எதில் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். அப்போ y வேல்யூ எவ்வளவு 54. 2y எவ்வளவு 108. ஏன் இங்கே 2 0 வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் நான் இந்த இடத்துல போடும்போதே 360 மட்டும்தான் எடுத்தேன், இந்த 522 மட்டும் தான் எடுத்தேன். இந்த 2 0 எடுக்கவே இல்லை, கால்குலேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. சார் ஓகே சார் இந்த x plus y வந்து வேற எங்கேயோ வேற ஈக்குவேஷன் இந்த 4x plus 3yல சால்வ் பண்ணுங்க சார்.
பண்ணலாமே, ஆன்சர் வரும். பார்க்கலாமா? 4 into 90 எவ்வளவு? 360. 360 plus 3y equal to 522. 3y எவ்வளவு? இங்க ஒரு 40 போச்சுன்னா 400, 122, 400, 132, 42, 52, 62, 162. y equal to என்னது? 5, 4. நீங்க எப்படி 3yலேருந்து 2y கண்டுபிடிச்சிடலாம். y பாத்தீங்களா? 54 வந்துருச்சு பாத்தீங்களா y? ஸோ 108. இப்போ இது எப்படி அப்படின்னா எக்ஸ் ஒய்னு இங்கே 2 வேரியபிள் இருக்கு. கீழே இங்கே போடுறது வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் போடணும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அப்ரோச் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இது நான் நம்பர்ஸ் பெருசாக இருந்துச்சு. பட் நம்பர்ஸ் பெருசாக இல்லாமல் ஈஸியாக இருக்கிற எக்ஸ் ஒய் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடு. Replaced with water 54. 130, 126, 54. Repeated once more. Replaced with water. Okay, there is 70%. Find the quantity of milk. 7 into 12, 126 எவ்வளோ? 6 7s are 42. 4 18, 7 8 882, 88.2. ஓகே, ஈஸி. ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 50 நிமிஷம் வீடியோ ஒர்த்தா இருக்கும். ப்ராப்பரா வெல் குக் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ. அதை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணுவீங்க. வாங்க நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்றேன். இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா புரியும் உங்களுக்கு. 180 இருக்கு சார். 30% ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். எப்படி பண்ணுவீங்க? 180ல 30% 54. அது வாட்டர்ல எடுத்துட்டு மில்க்ல வந்து ரிமைனிங் இருக்கிறத எழுதிட்டீங்க. ஒன்ஸ் மோர் இப்போ இது எப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி சார் உடனே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்க. இப்போ ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல ரீப்ளேஸ்டு பை வாட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வாட்டர்ல இருந்தும் 30% செகண்ட் ஹைட்ரேஷன்ல வெளியில எடுப்போம். ஆனா ரீப்ளேஸ்டு பை வாட்டருங்கிறதுனால எகெயின் உள்ளே ஊத்திடுவோம். அந்த ஹைட்ரேஷனை எடுக்க வேண்டியது இல்லை. நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் கீழே வீடியோ அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் இதில் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். ப்ராப்பரா இருக்கும், போய் பாருங்க. ஆல்ரெடி ஒரு 1500 மெம்பர்ஸ் பார்த்துட்டாங்க. ஸ்மார்ட்டான அப்ரோச். 10 சம் சால்வ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி. இப்போ வாட்டர்ல இருந்து எடுத்து வாட்டர்லேயே ஊற்றிடுவோம். மில்க்ல இருந்தும் எடுத்து வாட்டர்லேயே ஊற்றிடுவோம். அதுதான் கான்செப்ட். ஸோ 30% எடுத்து வாட்டர்ல ஊற்றிடுவோம். அவன் கேட்டிருக்கிறது பாருங்க மில்க் குவான்டிட்டி. ஸோ நீ வாட்டரில் எவ்வளோ வேணால் எடுத்து ஊற்று. ரிமைனிங் இதில் 70% தான் இருக்கும். நான் அதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். 126 into 70/100. அதைத்தான் நான் வந்து இன்டூ 7 போட்டு எழுதியிருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா 12.6 வரும். 12.6 into 7 வரும். 88.2. அவ்வளோதான் மக்களே. பாருங்க 9th சம். வாங்க பார்க்கலாமா? ஆவரேஜ் டைமர் இங்க certain number of innings only x. 42 runs average. 42x total. இத்தனை 35 50 60 100 110 130. கூட டோட்டல் ரன்ஸ் கூட இவ்வளோ சேருது. ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ்ட் பை 5. 42 5% 37. சர்டைன் 5 நம்ம மேட்ச் விளையாடி இருக்கேன். அவ்வளோதான். போட்டாச்சு. 5x is equal to 185 55. பாருங்க இது 185 கரெக்டு தானே? 35x is equal to 11 கேட்டிருக்கிறது. how many innings? 5 11 plus 5 16. வாங்க சால்வ் பண்ணலாமா? ஆவரேஜில் இந்த ஒரு டீவியேஷன் மெத்தட்லேயும் போடலாம். எல்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னா 42லேருந்து 25 எவ்வளோ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு? 17 + 7 + 2 + 32 + 22. கரெக்டு தானே டிஃப்ரென்ஸ் எல்லாம்? இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. 17 அது அப்படியே ஒரு மெத்தட் இருக்கு. ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டாலே ஆன்சர் வந்துடும். அதாவது 42க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும். நான் ஈக்குவேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன் பாருங்க. அது போட்டாலும் வந்துடும். 17 + 7 + 2 + 32 + 20. எனக்கு இந்த சம் மெத்தடே இப்போ தான் ஞாபகம் வருது. எவ்வளோ? 20. இது எப்படி போட்டிருக்கேன் மக்களே?
25க்கும் 42க்கும் டிஃபரன்ஸ். 35க்கும் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி டிஃபரன்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 24, 26, 58, 68, 78. எப்படி 17 தானே? ஓகே. 7, 22, 32, 20. 4. இது என்னமோ தெரில, வரமாட்டேங்குது. சரி வாங்க, நான் போட்ட மெத்தட்லேயே சொல்லித்தரேன் உங்களுக்கு. சம்திங் ஏதோ வரல. இது நான் போடுவேன் ஒரு மாதிரி. நான் உங்களுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டு தரேன். இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டைன் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 42x. இது எப்படி அப்படின்னா, டோட்டல் ரன்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ் சர்டைன் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் இன்டூ ஆவரேஜ் போட்டிங்கன்னா 42 போட்டிங்கன்னா வந்துருமா? இது டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ். கூட 5 மேட்ச் 5 இவ்வளோ விளாட்றாங்க, 130 அடிக்கிறாங்க. இதுவும் இது ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு ஆவரேஜ் கொடுத்துருக்கான் பாருங்க, டிக்ரீஸ்டு பை 5. ஸோ 42 - 5 37. இந்த ஆவரேஜ் இன்டூ எக்ஸால பண்ணக்கூடாது. 5 மேட்ச் கூட சேர்ந்து விளையாடிட்டான், 5 ரன் எடுத்து 5 மேட்ச்ல. ஸோ இன்டூ எக்ஸ் பிளஸ் 5. இதை ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிங்க. 11 வரும். ஸோ ஓகே, 11ங்கிறது முன்னாடி ப்ரீவியஸ்லி பெய்டு மேட்ச் ப்ளஸ் 5 மேட்ச் விளையாடிட்டான் ஈக்குவல் டு 16. சரிங்களா? இது போடலாம் மக்களே. நீங்கள் டீவியேஷன் எடுத்து டீவியேஷன் இந்த ஆவரேஜ் எடுத்து பை 5 போடணும். அது ஒரு மாதிரி போடலாம், எப்படி போடலாம்னு தெரில. சரி வாங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்கிறேன். லெட் மீ ட்ரை ஒன்ஸ். ஓகே. 35 17 + 7 + 2 + 32 + 22. கரெக்டா? இது ரெண்டு 50 எவ்வளோ? 54. இது 9, 63. 63 + 17 எவ்வளோ? 73, 80. 80ங்கிறது டீவியேஷன். டிக்ரீஸ்டு பை 5ங்கிறது 80/5 போட்டால் 16 வந்துருச்சு. அவ்வளோதான். இப்படியும் போடலாம் நீங்கள். சரிங்களா? பாருங்க, ஆப்ஷன் பி 16 தான் கரெக்ட் ஆன்சர். 10th சம் கொஞ்சம் ரஃப் ஒர்க் மாதிரி தான் சால்வ் பண்ணிருக்கேன். நீ அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராப்பராக கொண்டு வரேன். ஓகே. நிர்மலா இன்வெஸ்டட் 16,500. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years 16, 23, 7,000, 500, 7,200, 260 by 165. 11 triples 660. 1 5 60 40 44 44 2 years to 20. R minus 7.5. 13.12.5 for 4 years now 50. Simple interest. Simple interest of 4 years 50. 4,000. ரஃப் ஒர்க் அவ்வளோதான், போட்டாச்சு. பாருங்க, ஆப்ஷன் சி 2000. நான் ரஃப் ஒர்க்கில் என்ன போட்டிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார், இதை 16,500ங்கிற நிர்மலாங்கிற ஒரு பொண்ணு 16,500ங்கிற ஒரு வேல்யூ எடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு போட்டால் இவ்வளோ கிடைக்குதான். இன்ட்ரெஸ்ட் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணிட்டோம்? 16, 23 மைண்டில் போட்டு 7ன்னு எழுதிட்டேன். அப்புறம் பாருங்க, இந்த 16,500 இருக்கு, 23,500 இருக்கு. ஸோ அப்படி அது 500 கழிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 260 அப்படி மட்டும் இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? டிவைடட் பை 165 போட்டிங்கன்னா பெர்சன்டேஜ் கிடச்சிடும். அப்படியே டேரெக்டாக 11th டேபிள் அடிங்க. பார்த்தோன்னே தெரியுது 165 11 ஆகும்னு. 15 இது 11 அடிச்சா 660. இதையும் 15 அடிச்சா 660/15 எப்படி சார் ஃபாஸ்ட்டாக போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, 60/15 4, 600/15 40. ஸோ 40 + 4 44. ஓகே, இதை மைண்டில் போட்டு 44ன்னு போட்டேன். நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 44 இருந்தால் 20% சிஐயில். அவன் கேட்டிருக்கிறது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். R minus 7.5 12.5. இது 4 வருஷத்துக்கு இன்டூ 4 50 வரும். ஏன்னா 25 வரும். அடுத்து 25 50 வரும். 50% 4K. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 2000. பாருங்க, 2K.
சரிங்களா? இப்படித்தான் ஷார்ட்டா போடணும் நீங்க. பிஎன்ஆர் பை 100லாம் யூஸே பண்ணக்கூடாது. எந்த ஃபார்முலாவுமே இல்லாம போடணும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 10 நிமிஷம் முடிஞ்சது மக்களே. வாங்க கிளம்பிக்கலாம். தேங்க் யூ ஃபார் த வீடியோ. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியா இன்னொரு ப்ராப்பர் ப்ரிலிம்ஸ் லெவல்ல சால்வ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் அடுத்த வீடியோல கொண்டு வரேன். சரிங்களா? பாய் பாய். See you in the next video. Stay tuned.